அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்று 8/6/2026 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி இரவு 10:40 வரை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை 5:25 வரை உள்ளது. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்று முழுவதும் மரண யோகமே, அதனால் நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இன்று கீழ்நோக்கு நாள். இன்று கிழக்கு திசை சூலம். இன்று மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமம். ஆகவே அவர்கள் இன்று புதிய தொழில்களை செய்வதற்கும் புதிய வேலைகளை தொடங்குவதற்கும் உகந்த நாள் அல்ல. அதனால் இறை வழிபாட்டுடன் நீங்கள் தவ வலிமை மேற்கொண்டால் உங்களுக்கு சிறந்த காலமாக இந்த நாள் அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். வீரம் மிக்க மேசராசி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் சில தொந்தரவு கொடுத்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து மீண்டு நீங்கள் இன்று வெற்றி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருப்பதால் உங்கள் அதிர்ஷ்டம் கைகூடி வரும். உங்கள் சகோதரர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மையான பலன் கிடைக்கும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் ராகுவுடன் சேர்ந்து கூடியிருப்பதால் இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் பல தொந்தரவுகள் ஏற்படும். இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி வெற்றி அடைவீர்கள். இன்று உங்களுக்கு உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு ஆகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமைய பெற்றதால் இன்று உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு ராகுவோடு சந்திரன் சேர்ந்திருப்பதால் உங்கள் தகப்பனார் வழி, அவர்கள் உறவின் வழி, அதாவது சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே மாதிரியாக உங்களுக்கு கௌரவ குறைச்சல், அதாவது உங்களுக்கு மானத்துக்கு கௌரவ குறைச்சல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனத்துடன் நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவதாலும் சந்திரனோடு கூடி 8இல் சஞ்சரிப்பதாலும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் உங்களுக்கு சில மானக்கேடான விஷயங்கள் நடக்கிறதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனத்துடன் நடந்து கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் சரிவர ஆராய்ந்து மேற்கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை சஞ்சரிப்பதால், அதுவும் ராகுவோடு சஞ்சரிப்பதால் உங்கள் மனைவி வழி தொல்லைகள் இன்று அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களால் சில தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அரசாங்கத்தினால் சில தொல்லைகளும் ஏற்படும். முக்கியமாக மின்சாரத்தில் இன்று நீங்கள்
சில நஷ்டங்கள் ஏற்படக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுக்கு இதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கொடுப்பார். அதனால் எல்லாம் சமாளித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை இன்று ஈட்டுவீர்கள். அன்பான கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த ராசிநாதனை ஆட்சியாகவும் இந்த ராசிக்கு மிக நன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்திருப்பதால் இது மகாலட்சுமி யோகம்னு சொல்லப்படும். இந்த யோகத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். இந்த யோகமானது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தேடித்தரும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதியாகிய சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்வதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிரன் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனோடு கூடியிருப்பதாலும் உங்கள் தந்தை வழி யோகம் உங்களுக்கு இன்று மிக அமோகமாக நடைபெற வாய்ப்புண்டு. அவர்கள் செய்த அதிர்ஷ்டத்தாலும் அவர்கள் செய்த நன்மைகளாலும் எல்லா பலன்களும் உங்களுக்கு இன்று வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தமாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைகிறது. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதியாக சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் சில தொந்தரவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் தெய்வ அனுகூலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஏனென்றால் இந்த ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு குலதெய்வ அதிர்ஷ்டமும் முன்னோர்களுடைய ஆசையும் இன்று பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிப்பதால் மனசஞ்சலம் உண்டாகும். சில உடல் உபாதைகளும் ஏற்பட்டு சரியாக வாய்ப்பு இருக்கு. இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருப்பதாலும் அண்டை வீட்டுக்காரர்களுடன் சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே எல்லோரையும் அனுசரித்து செல்வது இன்று மிகவும் அவசியம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைவதாலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசிநாதனே சனி பகவானே அமைந்திருப்பதால் உங்களுக்கு அளவற்ற தைரியம், அளவற்ற துணிச்சல் எல்லாம் இன்று கைகூடும். நீங்கள் நினைத்தது இன்று நிறைவேறும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக மேன்மையான நாளாக அமையும். அன்பான கும்பராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்று பல அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். நினைத்த காரியம் இன்று இனிதே நிறைவேறும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதாலும் உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவானே 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் கண்களுக்கு மட்டும் சில கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கண் கோளாறு ஏற்பட்டு ஆப்ரேட் செய்ய வேண்டியிருந்தால் இன்று அது பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மிக இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைவதாலும் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் செலவுகளை கொடுக்கக்கூடியவராகிய சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு செய்தொழில் நன்மையை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தயாதிபதி அதாவது தாயார் சொந்தங்களால் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையும். இன்றைய ராசி பலன் இத்துடன் நிறைவடைகிறது.
நாளை மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் எஸ்ஆர் குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.